ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இனியாஸ் மாம் யூடியூப் சேனல். இன்னைக்கு எங்களோட சண்டே எப்படி போச்சுன்றதை பார்க்கலாமா? வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த பாலுக்காக நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக மேடம் பண்ணி முடிச்சிருவாங்க. இன்றைக்கி எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் கடலில் தான் வேக வச்சேன். இனியாவுக்கும் கடலை ரொம்ப பிடிக்கும். நான் இனியாக்காக ஸ்பெஷலாக எப்பயுமே சமைக்க மாட்டேன். நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை தான் இனியாவுக்கும் நான் கொடுப்பேன். இனியாவும் அதை சாப்பிட்டு முடிச்சிருவா குட் கேர்லா. மதியானம் லஞ்சுக்கு நான் சிக்கன் எடுக்கலான்னு சொல்ல இனியா இல்லை மம்மி மீன் தான் வேணும், எனக்கு மீன் வேணும்னு அடம் பிடிக்க, சரி வாமா ஒரு கேம் வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறத எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டோம். சரி, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றது வாங்கலாம், ஓகேவா? வேணும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறது, ஓகேவா? ஸ்டார்ட்டா 1 2 3. இனியா வின் பண்ணிருச்சு. ஐயோ குட்டியா வச்சிருக்காங்க சார். மீனா வின் பண்ணியா? ஜெயிச்சியா? ஒரே அசிங்கமாக போச்சு. அவள் ஜெயிச்சிட்டா. சரி வாமா மீனே வாங்கலான்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனால் எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்க, சரி அவளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பப்ஸை சாப்பிட்டுட்டு மீன் வாங்க கிளம்பியாச்சு. நிறைய மீன் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கினது சீலா மீன் வாங்கினோம். 1/2 kg தான் வாங்கினோம். ஏன்னா நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். இனியாவும் அவங்க அப்பாவும் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால் 1/2 kg மட்டும் வாங்கிட்டு அவங்கள்ட்ட காசு கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னோம். அவங்கள நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க க்ளீன் பண்ணுறதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது நீங்களும் பாருங்கள். க்ளீன் பண்ணிகிட்ருக்க கேப்பில் மேடம் போய் அவங்க அப்பா கிட்ட டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வாயெல்லாம் பாருங்கள் எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு. ஒரு வழியாக வீட்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி அவர் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாரு. நம்ம பங்குக்கு ஒரு தடவை க்ளீனிங்கை போட்டுருவோன்னு சொல்லிட்டு மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான பீஸ்லாம் தனியாக எடுத்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு மீன் பொரிக்கிறதுக்கு. அப்போ தான் நல்லா ஊறணும். மீன் குழம்பு வைக்கிறவங்களையும் ஊறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் பொரிக்கிறதுக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாமா? நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி இன்றைக்கி மண் சட்டியில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. அதில் அப்படியே சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை மொத்தமாக அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், அடுத்து வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையுமே நான் இதிலே ஆட் பண்ணிடுவேன். மொத்தமாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் அடுப்பை ஆன் பண்ணி கூட்டி வச்சுருவேன். இது நல்லா இந்த பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு வைக்கிறதா இருக்கிறதே ரொம்ப 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 ஈஸின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இதுவும் எங்கள் அம்மாவோட ரெசிபி தான். குழம்பு கொதிக்கிற கேப்பில் ரசம் வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு ரசத்தையும் வச்சாச்சு. அப்புறம் மீன் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மீனை போட்டு 10 நிமிஷத்தில் இறக்கி வச்சிடலாம். இந்த மீன் குழம்பு இன்றைக்கி விட மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு தனி டேஸ்ட்டு தான். சூப்பராக இருந்துச்சு. சண்டே ஈவினிங் மோஸ்ட்லி நாங்கள் இனியாவை பார்க்குக்கு கூப்பிட்டு போயிடுவோம். பார்க்குக்கு போகிறோன்னா ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவோம். இந்த பார்க் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. நல்ல பெரிய பார்க்கு. உள்ள என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 5 ரூபா. உள்ளே போனால் மேடம் ஒரு 2 மணி நேரமாச்சும் நல்லா விளாடுவாங்க, நல்லா ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்காகவே நாங்கள் அங்கே போயிடுவோம் வீக்லி ஒன்ஸு. அவங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க நீங்களும் பாருங்களேன்.
நாங்கள் அப்படியே பார்க்லேருந்து கிளம்பி இந்த வீக் எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.